அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் கல்வி அகாடமி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் 3 வீடியோவில் ஹோம்வொர்க் சம்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துடலாம். இன்றைக்கு நாம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல பார்ட் 4 வீடியோவில் இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஃப்ராக்ஷன். சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளார ஃப்ராக்ஷன் இருக்குதான்னா கிடையாது. ஆனா ஃப்ராக்ஷன் நல்லா தெளிவா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நிறைய சிம்பிளிஃபிகேஷன் சம்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃப்ராக்ஷனுடைய அடிப்படை கருத்துக்கள் மட்டும் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய கூட்டல் கழித்தல் பின்னங்களினுடைய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பின்னம்னா என்ன? பின்னம் அப்படிங்கிறது ஒரு எண் தான். இந்த எண்ணை கணிதத்துல எந்த இடத்துல பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் எடுத்துக்குங்க, அந்த பொருளை சம பகுதிகளா பிரிச்சுங்க. ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், ஒரு உதாரணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வட்ட வடிவம் உள்ள ஒரு பொருள் எடுத்துக்குவோம். அந்த பொருளை சம பரப்பளவு உள்ள பகுதிகளாக நாம என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சிருக்கோம். எத்தனை பகுதியா பிரிச்சிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 8 சம பகுதிகள் உள்ள பகுதிகளா என்ன பண்ணிருக்கிறோம், இந்த வடிவத்தை பிரிச்சிருக்கிறோம். இப்ப நமக்கு தேவையான பகுதி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் அடிச்ச பகுதி தான். அப்ப கிரீன் கலர் அடிச்ச பகுதி மொத்தம் எத்தனை பகுதி இருக்கு? 2 பகுதி இருக்கு. மொத்தம் எத்தனை பகுதி இருக்கு? 8 பகுதி இருக்கு. அப்ப இந்த வடிவத்துல 8 சம பகுதிகள் இருக்கு. அந்த 8 சம பகுதிகள்ல நமக்கு தேவையான கலர் அடிச்ச பகுதி மொத்தம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி ஒரு முழுமையான ஒரு பொருளை சமமான பகுதிகளாக பிரித்தால் அந்த பிரிச்சதுக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட பகுதியை, இப்ப எப்படி நம்ம கிரீன் கலர் பகுதியை சூஸ் பண்ணோம், அதுபோல ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிப்பிட்டு காட்டுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பின்னம். அப்ப பின்னம் என்பது ஒரு பொருளை சமமான பகுதிகளாக பிரித்தால் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிக்கக்கூடிய எண் தான் என்னங்க, பின்னம். இந்த பின்னத்துல ஒரு உதாரணத்துக்கு 3/5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னம் இருக்கு. 5 சம பகுதிகள்ல 3 பகுதியை தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், 3/5. இதுல தொகுதி 6 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் அப்படிங்கிறது அந்த பின்னத்துல மேல இருக்கக்கூடிய எண் தான் தொகுதி. இதை நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். பகுதி 6 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பின்னத்துல கீழே இருக்கக்கூடிய எண் தான் பகுதி, டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பின்னம் எடுத்துக்கிறோம், அந்த பின்னத்துல தொகுதி எது? 5/7 இருக்குன்னு வச்சுங்களேன். தொகுதி எது? 5. பகுதி எது? 7. இன்னொரு பின்னம் எடுத்துக்கலாமா? 10/15. இதுல தொகுதி எது? 10. பகுதி எது? 15. அப்ப தொகுதி பகுதி தெளிவா தெரியணும். அடுத்து தகுபின்னம். பக்கத்துல இருக்கிற ஒரு வடிவத்தை பாருங்க. இதுல எத்தனை பகுதிகளா பிரிச்சிருக்கோம்? 1 2 3 4 5 6. இந்த வட்ட வடிவத்தை 6 சம பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். 6 சம பகுதிகள்ல எத்தனை பகுதிகள் கலர் அடிக்கப்பட்டிருக்கு? 3 பகுதிகள் கலர் அடிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம பின்னம் எப்படி எழுதியிருக்கோம்? 3/6ன்னு எழுதியிருக்கோம். இதுல தொகுதி 6 3, பகுதி 6. சரி, இது என்ன பின்னம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது தகு பின்னம். தகு பின்னம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, தொகுதி அதாவது மேல இருக்கக்கூடிய எண் எப்படி இருக்கணும், பகுதியை விட, பகுதிங்கிறது கீழே இருக்கக்கூடிய எண், பகுதியை விட சிறியதா இருக்கணும். அப்ப யாரு பெருசா இருக்கணும்? பகுதி பெருசா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தொகுதி சிறியதாக இருக்கணும். எங்க சில எக்ஸாம்பிள் சொல்லலாமா? 6/11. இங்க எப்படி இருக்கு? தொகுதி சிறியதாகவும் பகுதி பெரியதாகவும் இருக்கு. அதுக்கு அடுத்தது 5/6. இங்கேயும் தொகுதி சிறியதா இருக்கு, பகுதி பெரியதா இருக்கு. அதுக்கு அடுத்தது 7/9. தொகுதி சிறிய எண், பகுதி பெரிய எண். அதுக்கு அடுத்தது 3/8. தொகுதி சிறிய எண், பகுதி பெரிய எண். இது போல பகுதி பெரியதாகவும் பகுதியினுடைய மதிப்பு பெரியதாகவும் தொகுதியின் மதிப்பு சிறியதாகவும் கொண்ட பின்னத்திற்கு என்ன பேரு? தகு பின்னம். அடுத்து தகா பின்னம். இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல
மொத்தம் ஒரு வடிவத்துல, இந்த வட்ட வடிவத்துல எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? 1 2 3 4 5 6. அப்ப மொத்தமா பிரிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை வந்து 6. அது கீழே போட்டுக்கணும். ஆனா கலர் அடிச்ச பகுதி எவ்வளவு இருக்கு? இதுல 6 இருக்கு, இதுல 1 இருக்கு. மொத்தம் எவ்வளவு இருக்கு? 7. இப்ப என்ன கிடைச்சிருக்குது நமக்கு தேவையான பின்னம்? 7/6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னம் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த பின்னத்தை பாத்தீங்கன்னா தொகுதி எப்படி இருக்கு? தொகுதி யாரை விட பெருசா இருக்கு? பகுதியை விட பெரியதாக இருக்கு. அப்ப இது போல பகுதியை விட தொகுதி பெரியதாக இருக்கக்கூடிய பின்னத்திற்கு பெயர் தான் என்ன பின்னம்? தகா பின்னம். இதற்கு சில உதாரணம் பார்க்கணும்னா 7/5, 11/8, 6/5, 8/3, 9/5, 8/8. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். பகுதியை விட தொகுதி பெரியதா இருந்தாதானே அது தகா பின்னம். ஆனா நீங்க எழுதியிருக்கிறதுல 8/8 தகா பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கீங்கன்னா அதுவும் தகா பின்னம் தான். எப்படி பகுதியை விட தொகுதி பெரியதா இருந்தா தகா பின்னமோ அதே போல தொகுதியும் பகுதியும் சமமா இருந்தாலும், தொகுதியும் பகுதியும் சமமாக இருந்தாலும் அது என்ன பின்னம் தான்? தகா பின்னம் தான். அப்ப தகா பின்னத்துக்கு எப்படி இருக்கணும்? பகுதியை விட தொகுதி பெருசா இருக்கணும். அதே சமயத்துல தொகுதியும் பகுதியும் சமமா இருந்தாலும் அது என்ன பின்னம் தான்? தகா பின்னம் தான். இது ஒரே லைன்ல இப்படி எழுதி காட்டிடலாம். தொகுதி greater than or equal to பகுதி. என்ன அர்த்தம்? பகுதியை விட தொகுதி பெருசு, அதே சமயத்துல தொகுதியும் பகுதியும் எப்படி இருக்கலாம்? சமமாகவும் இருக்கலாம். இப்படி இருந்தா இந்த பின்னத்துக்கு என்ன பேரு? தகா பின்னம். சரி, அடுத்து மூன்றாவது ஒரு பின்னம் கலப்பு பின்னம். இதற்கு பக்கத்துல ஒரு படம் கொடுத்துருக்கோம், அதை பாருங்களேன். இந்த படத்துல முதல் படம் ஃபுல்லா கலர் அடிச்சிருக்கு, இரண்டாவது படமும் முழுவதும் கலர் அடிச்சிருக்கு, மூன்றாவது படத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது 2 பார்ட் மட்டும்தான் என்ன பண்ணிருக்கு? கலர் அடிச்சிருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்னா, 2 வடிவங்கள், அதாவது 2 முழு வடிவங்களுமே கலர் அடிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது வடிவத்துல எத்தனை பார்ட் சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சிருக்கோம்? 1 2 3 4 5 5 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். இந்த 5 பார்ட்ல எத்தனை பார்ட் கலர் அடிச்சிருக்கோம்? 2 பார்ட் கலர் அடிச்சிருக்கோம். அப்ப ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னமும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன பின்னம்? கலப்பு பின்னம். அப்ப கலப்பு பின்னம் அப்படிங்கிறது யார் 2 பேர் வந்துருவாங்க? ஒரு முழு எண் இருக்கும், ஒரு முழு எண் இருக்கும், அதோட யார் சேர்ந்து வந்துருவாங்க? தகு பின்னம் சேர்ந்து வந்துரும். இந்த இரண்டும் இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன பின்னம்? கலப்பு பின்னம். சில உதாரணங்கள் பார்க்கலாமா? 2 3/4, 5 6/7, 3 5/8. எல்லாத்துலயும் பாருங்க ஒரு முழு எண் இருக்கு, 2 இருக்கு, ஒரு தகு பின்னம் இருக்கு. இங்க 5 இருக்கு, ஒரு தகு பின்னம் இருக்கு, 3 இருக்கு, ஒரு தகு பின்னம் இருக்கு. இது போல கலப்பு பின்னம் என்பது ஒரு முழு எண் கூட இன்னொரு தகு பின்னம் சேர்ந்து வருவதற்கு பேர் தான் கலப்பு பின்னம். இங்க தகா பின்னமும் கலப்பு பின்னமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஆனா எழுதக்கூடிய முறை தான் வேற. அதனால நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தகா பின்னம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை நம்மளால என்னவா மாத்த முடியும்? ஒரு கலப்பு பின்னமா மாத்த முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தகா பின்னம் கொடுத்திருக்காங்க, 17/5. நல்லா பாருங்க, இது தகா பின்னம் தானா? ஆமா. ஏன்? தொகுதி யாரை விட பெருசா இருக்கிறாங்க? பகுதியை விட பெருசா இருக்காங்க. அப்ப இது தகா பின்னம் தான். இந்த தகா பின்னத்தை கலப்பு பின்னமா, அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? நாம இந்த 17
5ஆல வகுக்க போறோம். 17 எத்தனை 5 இருக்கு? 3 5 15. மீதி 2. அப்ப கோசன் ஈவு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 3. நமக்கு ரிமைண்டர் மீதி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2. சரி, இப்ப நம்ம வகுத்து வச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம கொஸ்டின் என்ன? 17/5. இதுல யாரு தொகுதி? 17. பகுதி யாரு? 5. இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப நாம 17 5ஆல வகுத்துக்கிட்டோம். இப்ப நாம என்ன எழுதணும்? கலப்பு பின்னம் எழுதணும். எழுதலாமா? கலப்பு பின்னம் வேணும்னா என்ன பண்ணணும்? சமம் ஈவு இருக்கு பாத்தீங்களா, அதை சென்டர்ல போடணும். கோசன்ட்ட சென்டர்ல போட்டு சென்டர்ல ஒரு பை போட்டு மேல என்ன எழுதணும்? மீதி எழுதணும். கீழே கொஸ்டின்ல கொடுத்த பகுதி அப்படியே எழுதிடணும். இப்ப எழுதலாமா? இந்த கணக்குல நாம வகுக்கும் போது நமக்கு கிடைச்ச கோசன் ஈவு எவ்வளவு? 3 எழுதியாச்சு. மீதி எவ்வளவு கிடைச்சிருக்குங்க? எங்க இருக்கு? இங்க இருக்கு. மீதி எவ்வளவு இருக்கு? ரிமைண்டர் 2 இருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன பகுதி இருக்கு? 5 இருக்கு. அப்ப நாம என்ன பண்ண போறோம்? 5 அப்படியே போட்டுக்க போறோம். 17/5 அப்படிங்கக்கூடிய ஒரு தகாபின்னத்தை நாம என்னவா மாத்திருக்கோம்? 3 2/5 அப்படிங்கக்கூடிய கலப்பு பின்னமா மாத்திருக்கோம். இன்னொரு சம் பார்க்கலாமா? 2 16/3. என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய தொகுதி யாரு? 16. பகுதி யாரு? 3. இது நமக்கு தெளிவா தெரியணும். ரைட், தொகுதியின் முழுசா எழுதிக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்? 16 3ஆல வகுக்கணும். 16 3ஆல வகுக்கணும். 16 3ஆல வகுத்தா என்ன வரும்? 16ல எத்தனை 3 இருக்கு? 3 15. மீதி 1. அப்ப ஈவு எவ்வளவு? 5. மீதி எவ்வளவு? 1. இப்ப நம்ம கலப்பு பின்னம் எழுதலாமா? இப்ப கலப்பு பின்னத்துக்கு என்ன ஃபார்முலா? கலப்பு பின்னம் சமம் என்ன ஃபார்முலா? ஈவு மீதி எங்க போடணும்? மேல போடணும். கீழே என்ன எழுதணும்? கொஸ்டின்ல இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே எழுதிடணும். அப்ப ஈவு எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு? கோசன் 5. மீதி எவ்வளவு? 1. கொஸ்டின்ல என்ன பகுதி இருக்கு? 3 அப்படியே இருக்கு. அப்ப 5 1/3. நிறைய மாணவர்கள் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இந்த ஈவையும் மீதியையும் மாத்தி மாத்தி போட்டுருவாங்க. மீதிய சென்டர்லையும் ஈவை தூக்கி மேலையும் நிறைய பேர் மாத்தி போட்டுருவாங்க. ஸோ தெளிவா இருக்கணும். ஈவு எங்கதான் இருக்கணும்? அதாவது கோசன்ட் எப்பவுமே சென்ட்ரல்ல தான் இருக்கணும். ஈவு சென்ட்ரல்ல தான் இருக்கணும். ரிமைண்டர் தான் எங்க இருக்கணும்? மேல இருக்கணும். இதை நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. கலப்பு பின்னம் சமம் ஈவு சென்ட்ரல்ல இருக்கணும். மீதி பை பகுதி. நல்லா பாருங்களேன். மீதி பை பகுதி. அந்த தீன் முடியுதா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி பை பகுதி. அப்ப ஈவு எங்க தான் வரும்? சென்ட்ரல்ல தான் வரும். உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மறந்தோம்னா நம்ம தப்பு பண்ணிடுவோம். இதை மறக்க கூடாது. அடுத்ததா கலப்பு பின்னத்தை என்னவா மாத்த போறோம்? தகா பின்னமா மாத்த போறோம். இப்ப என்ன பண்ண போன கணக்குல தகா பின்னத்தை கலப்பு பின்னமா மாத்தணும். இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல கலப்பு பின்னம் கொடுத்துருவாங்க. அதை நாம என்னவா மாத்த போறோம்? தகா பின்னமா மாத்த போறோம். ஒரு உதாரணம் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 2/5. முழு எண் என்ன இருக்கு? 3 இருக்கு. தொகுதி அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய தகு பின்னம் ஒண்ணு இருக்கு. பொதுவாவே கலப்பு பின்னம்னா என்ன? ஒரு முழு எண்ணும் பக்கத்துல ஒரு தகு பின்னமும் இருக்கு. இங்க முழு எண் என்ன? 3. பக்கத்துல இருக்கக்கூடிய தகு பின்னம் என்ன? 2/5. அப்ப ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னமும் சேர்ந்த பின்னத்துக்கு பேர் தான் என்ன பின்னம்? கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை நாம என்னவா மாத்த போறோம்? தகா பின்னமா மாத்த போறோம். ரொம்ப ரொம்ப எளிமையானது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் அப்படியே எழுதிக்குவோம். 3 2/5 3
பெருக்கல் 5. எந்த மூணையும் சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த முழு எண்ணையும் தகு பின்னத்துல இருக்கக்கூடிய பகுதியையும் என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். பெருக்கிட்டு மேல ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பரை வச்சு கூட்டிக்கணும். பை கீழே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் அப்படியே போட்டுக்கணும். என்ன பண்ணணும், இந்த சைடு மறுபடியும் பாருங்க, 3 2/5 இருக்கு. யார 2 பேர்த்த பெருக்கிட்டோம், இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய எண்ணையும் கீழே இருக்கக்கூடிய எண்ணையும் பெருக்கிறோம். 3 பெருக்கல் 5. யார வச்சு கூட்ட போறோம், மேல இருக்கக்கூடிய எண்ணை வச்சு கூட்ட போறோம். பை கீழே ஏற்கனவே என்ன நம்பர் இருக்கு, 5 அப்படியே இருக்கு, அப்படியே போட்டுறணும். இப்போ அப்படியே இங்க வந்துருவோமா, சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாட்மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும், பெருக்கணுமா கூட்டணுமா? வெரி குட், பெருக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், 3 பெருக்கல் 5 3 5 15 கூட்டல் 2 பை 5. கூட்டினா என்ன வரும், 15 2 கூட்டும் போது 17/5. நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, தகாபின்னம் கிடைச்சிருச்சு. எப்படி தகாபின்னம், தொகுதி எப்படி இருக்கு, பகுதியை விட பெருசா இருக்கு. அப்ப தொகுதி பகுதியை விட பெருசா இருக்கு. அப்ப இது என்ன பின்னம், தகா பின்னம். அப்போ ஒரு கலப்பு பின்னம் கொடுத்திருந்தா நம்மளால என்னவா மாத்த முடியும், தகா பின்னமாவும் மாத்த முடியும். தகா பின்னம் கொடுத்திருந்தா எப்படி கலப்பு பின்னமா மாத்த முடியுமோ அதுபோல ஒரு கலப்பு பின்னம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுத்திருந்தா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா நம்மளால என்ன பண்ண முடியும், மாத்த முடியும். இன்னொரு சம் போடலாமா, இந்த சம் பாருங்க. 2 3/7. இங்க முழு எண் என்னது, 2. தகு பின்னம் என்னது, 3/7. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் அதை அப்படியே எழுதிக்கலாம். 2 3/7 எழுதிக்கலாம். யார பெருக்கணும், இங்க சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய 2ஐயும் கீழே இருக்கக்கூடிய 7ஐயும் பெருக்கணும். அப்ப 2 பெருக்கல் 7 கூட்டல் 3 கூட்டணும், கழிச்சிடக்கூடாது. பை ஏற்கனவே கீழே என்ன இருக்கு, 7 அப்படியே இருக்கு. இப்போ பாட்மாஸ் ரூல் படி பெருக்கணுமா கூட்டணுமா, ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணும். ஸோ 2ஐயும் 7ஐயும் பெருக்கிக்கணும். 2 எவ்வளவு, 14 கூட்டல் 3 டிவைடட் பை 7. அப்ப என்ன பண்ணலாம், 14ஐயும் 3ஐயும் கூட்டினா எவ்வளவு வந்துடும், 17/7. அப்ப என்ன கிடைச்சிருச்சு நமக்கு, ஒரு தகாபின்னம் கிடைச்சிருச்சு. எப்படி, 2 3/7 அப்படிங்கக்கூடிய கலப்பு பின்னத்தை நாம இப்ப என்னவா மாத்திட்டோம், 17/7 அப்படிங்கக்கூடிய தகாபின்னமா மாத்திட்டோம். சரி, அடுத்து அதற்கடுத்து சமபின்னங்கள். சமபின்னங்கள்னா என்ன, ஒரு உதாரணத்துக்கு 2/3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பின்னத்துல தொகுதி யாரு இருக்காங்க, 2. பகுதி யாரு இருக்காங்க, 3. இப்ப இந்த பின்னத்துக்கு சமமான இன்னும் நிறைய பின்னங்களை நம்மளால எழுத முடியும். எப்படி, இந்த 2/3 அப்படிங்கக்கூடிய எண்ணோட தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால பெருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 2ஆல பெருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பெருக்கினா என்ன வரும், 4/6. அதே போல என்னது, 2/3 இந்த எண்ணோட இப்ப என்னத்தால பெருக்க போறோம், தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால பெருக்க போறோம். 2 3 6 3 9. இது போல 2/3 இப்ப என்ன பெருக்க போறோம், 4 பெருக்க போறோம். 2 8 3 12. இப்ப என்ன கிடைச்சிச்சு, 2/3 பின்னம். இந்த பின்னத்தோட 2 பெருக்கும் போது 4/6 கிடைச்சது. அதற்கடுத்து 3 பெருக்கும் போது 6/9 கிடைச்சது. அதுக்கடுத்தது 4 பெருக்கும் போது 8/12 கிடைச்சது. இதே மாதிரி 5 பெருக்கினாலோ 6 பெருக்கினாலோ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், நிறைய பின்னங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே சமம் தான், இது எல்லாமே ஒண்ணுதான் சொல்றாங்க. எப்படி 2/3 4/6 1 ஆக முடியும்னு கேக்குறீங்களா, இந்த 4ஐயும் 6ஐயும் அடிச்சிடலாம். ரெண்டாவது எப்படி அடிச்சிடலாமா, 2 4 3 6. நமக்கு 2/3 கிடைச்சிருச்சா. அதே போல 6/9 எடுத்துக்கிறீங்களா, இந்த பின்னமும் 2/3 சமம் சொல்றாங்க. எப்படி, மூணாவது வாய்ப்பால் அடிங்க, 2 3 6
9 2/3 கிடைச்சிருச்சா? அதுக்கு அடுத்தது 8/12 இருக்கு. இதை 4வது வாய்ப்பாடில் அடிச்சிடலாமா? 2 8 3 12 மறுபடியும் 2/3 கிடைச்சிருச்சா? அதை சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அதே பின்னம் கிடைச்சிரும். ஆக மொத்தத்துல நமக்கு ஒரு பின்னத்துக்கு சமான பின்னங்கள், அதாவது சம பின்னங்கள் சமான பின்னங்கள் ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு பின்னத்துக்கு சம பின்னங்கள் நம்மளால என்ன பண்ண முடியும்? நிறைய எழுத முடியும். இதுதான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன், சம பின்னங்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மிக எளிய வடிவ பின்னம். அதாவது ஒரு பின்னத்தை இதுக்கு மேல எளிமைப்படுத்த முடியாது, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுக்கு மேல சுருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போய் ஒரு வடிவத்தில் நிறுத்திடுவோம். அந்த வடிவத்துக்கு தான் என்னன்னு சொல்லுவோம்? மிக எளிய வடிவம் சொல்லுவோம். ஒரு உதாரணம் பார்க்கலாமா? 18/24 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத மறுபடியும் எழுதிக்குவோம். 18/24 எழுதிக்குவோம். இதை எப்படி சுருக்கலாம்? 6வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? எத்தனை 6 இருக்கு? 3 6 18. அப்ப 3 24ல எத்தனை 6 இருக்கு? 4 6 24. அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 3/4 அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்? இந்த 18/24 அப்படிங்கக்கூடிய ஒரு தகு பின்னத்தை என்னவா மாத்திட்டோம்? 3/4 சுருக்கிட்டோம். இதுக்கு மேல இந்த 3/4 அடிச்சு சுருக்க முடியுமா? சுருக்கவே முடியாது. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அப்ப இதுதான் அந்த 18/24 அப்படிங்கக்கூடிய பின்னத்தினுடைய மிக மிக எளிய வடிவ பின்னம் ஆகும். ரைட், இன்னொரு சம் போடலாமா? 15/45 15/45 அடிச்சிடலாமா? 15வது வாய்ப்பாடில் அடிச்சிடலாமா? ஒரு 15 15 3 15 45. அப்ப என்ன வந்துடும்? 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கு மேல இதை சுருக்க முடியுமா? சுருக்கவே முடியாது. அப்ப 15/45 எளிய வடிவம் என்ன கிடைச்சிருக்கு? 1/3. அடுத்து சில பயிற்சி கணக்குகளை பார்க்கலாம். 1வது கொஸ்டின் பாருங்க. 3/5 தகு பின்னமா தகா பின்னமான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தகு பின்னத்துக்கான ரூல் என்ன? தொகுதி யாரை விட சின்னதா இருக்கணும்? பகுதியை விட சின்னதா இருக்கணும். அப்படின்னா அது தகு பின்னம். தகா பின்னம்னா எப்படி இருக்கணும்? தொகுதி யாரை விட பெருசா இருக்கணும்? பகுதியை விட பெருசா இருக்கலாம், ஆர் சமமா இருக்கலாம். பின்னம் என்ன கொடுத்திருக்காங்க? 3/5. இதுல தொகுதி எது? 3. பகுதி எது? 5. அப்ப பகுதியை விட தொகுதி சிறியதா இருக்கு. எனவே இது என்ன பின்னம்? தகு பின்னம். அடுத்த கேள்வி. 9/4 கலப்பு பின்னமாக மாற்றுக. 9/4 என்ன பண்ண சொல்றாங்க? கலப்பு பின்னமா மாற்ற சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? 9 எதால வகுக்கணும்? 4ஆல வகுக்கணும். 9ல எத்தனை 4 இருக்கு? 2 4 8, மிச்சம் 1. அப்ப ஈவு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2. மீதி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1. அப்ப கலப்பு பின்னத்தை எப்படி எழுதுவோம்? கலப்பு பின்னம் சமம், யார சென்டர்ல போட்டுக்குவோம்? ஈவ சென்டர்ல போட்டுக்குவோம். யாரை தூக்கி மேல போடணும்? மீதிய மேல போடணும். கீழே என்ன போடணும்? பகுதி அப்படியே எழுதிக்கணும். இந்த கொஸ்டின்ல பகுதி யாரு? 4 தான் பகுதி. அப்ப ஈவு எவ்வளவு கிடைச்சிருக்குது நமக்கு? 2. மீதி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1. பகுதி கொஸ்டின்ல என்ன இருக்கு? 4. அப்ப 2 1/4 அப்படிங்கறதான் சரியான கலப்பு பின்னம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 2/3 ஒரு கலப்பு பின்னம் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்றாங்க? தகா பின்னமா மாத்த சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 4 2/3 எழுதிக்குவோம். யாரை எடுத்து யாரால பெருக்கணும்? இந்த 4 எடுத்து யாரால பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். அப்ப 4 பெருக்கல் 3 மேல இருக்கக்கூடிய என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். அப்ப கூட்டல் 2 பை கீழே இருக்கக்கூடிய என்ன அப்படியே போட்டுறணும். இப்ப பாட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ 4 3 12 கூட்டல் 2 பை 3. அப்ப கூட்டுங்க. 12யும் 2யும் கூட்டினா 14/3.
இது என்ன பின்னம்? தகா பின்னம். அப்போ கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட கலப்பு பின்னத்தை இப்ப நம்ம என்னவா மாத்திட்டோம்? தகா பின்னமா மாத்திட்டோம். அதற்கு அடுத்த கேள்வி 5/7 மற்றும் 10/14 சம பின்னங்களா? இரண்டும் சம பின்னங்களான்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? 5/7 எழுதிக்கலாம், 10/14 எழுதிக்கலாம். இப்ப இந்த 10/14 எளிய வடிவம் சுருக்கி பார்ப்போம். 5/7 கிடைச்சிச்சுன்னா இரண்டும் சம பின்னங்கள், இல்லைன்னா இரண்டும் சம பின்னங்கள் கிடையாது. இப்ப 10/14 எப்படி அடிக்கலாம்? இரண்டாவது வாய்ப்பாடுல அடிக்கலாமா? எப்படி? 2 10, 7 2 14. அப்ப என்ன கிடைச்சிருச்சு? 5/7 கிடைச்சிருச்சு. அதாவது கொஸ்டின்ல இருக்கக்கூடிய 10/14 எளிய வடிவம் 5/7. எனவே கொடுக்கப்பட்ட இரண்டு பின்னங்களும் என்ன பின்னங்கள் தான்? சம பின்னங்கள் தான். அடுத்து 15/5 தகு பின்னமா தகா பின்னமான்னு கேக்குறாங்க. இங்க தொகுதி யாருங்க? தொகுதி 15. அதுக்கு அடுத்தது பகுதி என்ன இருக்கு? 5. இந்த கொஸ்டின்ல பகுதியை விட தொகுதி பெருசா இருக்கு. பகுதியை விட தொகுதி பெருசா இருந்துச்சுன்னா அது என்ன பின்னம்? தகா பின்னம். அடுத்த கேள்வி 16/20 மிக எளிய வடிவமாக மாற்றுக. எப்படி மாற்றலாம்? 16/20 இதுக்கு மேல சுருக்க முடியாது அப்படிங்கக்கூடிய அளவு வரைக்கும் நாம என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். இப்ப 16/20 எந்த வாய்ப்பாட்டில் அடிச்சிடலாம்? எந்த எண்ணால அடிக்கலாம்? 4ஆல் அடிச்சிடலாம். 4 16, 5 20. அப்ப ஆன்சர் எவ்வளவு வருது? 4/5. இந்த 4/5 இதுக்கு மேல சுருக்க முடியுமா? முடியாது. அப்ப இதுதான் 16/20 எளிய வடிவம். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. 13/6 கலப்பு பின்னமாக மாற்றுக. இப்ப கலப்பு பின்னம்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அந்த எண்ணை கொடுக்கப்பட்ட எண்ணால வகுத்துக்குவோம். 13 6ஆல வகுத்துக்குவோம். எத்தனை 6 இருக்கு? 2 12, மீதி 1. அப்ப யாரு ஈவு? கோசன்ட் 2, ரிமைண்டர் அதாவது மீதி 1. அப்ப என்ன எழுதிக்கிறோம்? நமக்கு தேவையான கலப்பு பின்னம் கண்டுபிடிக்கணும்னா கலப்பு பின்னம் சமம் யார் எழுத போறோம்? ஈவு சென்ட்ரல் எழுத போறோம். மீதி எங்க எழுதணும்? மேல எழுதணும். கீழே யார் வருவாங்க? பகுதி அப்படியே வந்துருவாங்க. கொஸ்டின்ல பகுதி யாரு? 6 தான் பகுதி. அப்ப என்ன பண்ண போறோம்? ஈவு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2. மீதி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1. கொஸ்டின்ல பகுதி யாரு? 6. அப்ப சரியான கலப்பு பின்னம் எது? 2 1/6. அடுத்த கொஸ்டின் 3 4/5 தகா பின்னமாக மாற்றுக. போன கொஸ்டின்ல என்ன பண்ணோம்? ஒரு தகா பின்னத்தை என்ன மாத்தணும்? கலப்பு பின்னமா மாத்தணும். இங்க ஒரு கலப்பு பின்னத்தை என்னவா மாத்த சொல்லியிருக்கிறாங்க? தகா பின்னமா மாத்த சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் பெருசா எழுதிக்கலாமா? 3 4/5. என்ன பண்ணணும்? யாரால பெருக்கணும்? இந்த கலப்பு பின்னத்துல இருக்கக்கூடிய முழு எண்ணையும் கீழே இருக்கக்கூடிய பகுதியையும் பெருக்கணும். 3 பெருக்கல் 5. யாரை வச்சு கூட்டணும்? மேல இருக்கக்கூடிய எண்ணால கூட்டணும். கூட்டினா கீழே என்ன வந்துடும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே போட்டுடலாம். இப்ப பெருக்குங்க பார்க்கலாம். 3 5. ஏன் பெருக்கணும்? ஃபர்ஸ்ட் பாட்மாஸ் ரூல் படி பெருக்கல் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப 3 5 கூட்டல் 4 பை 5 அப்படியே போட்டுக்கலாம். அப்ப கூட்டினா என்ன வரும்? 15 4 19/5. இது என்ன பின்னம்? தகா பின்னம். அவங்க என்ன பின்னம் கேட்டிருக்காங்க? தகா பின்னம் கேட்டிருக்காங்க. அந்த தகா பின்னத்தை என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு ஒரு 5 கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதற்கான விடைகளை கண்டுபிடிச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய ஸ்மார்ட் கல்வி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஒரு தட்டு தட்டிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.